ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போறோம். பாருங்க, கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடி பொடியா நல்லா சின்னதா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இப்ப செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் பாருங்க நல்லா சூடேறிச்சு. இப்ப இதுல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், பெரிய வெங்காயம் 1, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2-3 பல்லு பூண்டு. இது கூடவே ஒரு தக்காளி பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வேற எதுவும் சேர்க்க வேணாம். இந்த எண்ணெயிலே இதை நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தேவைப்பட்டா கொஞ்ச நேரம் தெளிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வதங்கி எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்ப இதுல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். நீங்களும் சிம்பிளா இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.